பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசிட்டார். அது ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி பரபரப்பாக நிறைய குற்றச்சாட்டுகள் பிரதமர் மேலே வைக்கப்படுது. இன்டர்நேஷனல் மீடியா அதை எப்படி பார்க்குறாங்க? ஒரு பிரதமரே ஹேட் ஸ்பீச் பேசிட்டார் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் பார்க்கப்படுது. கண்டு முன்னால் நடக்கிற படுகொலை, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இந்தியாவை பற்றி பேசுறதுனா? அது நியாயமான கேள்வி. ஆனால் அந்த கோணத்தில் மட்டும் நீ பார்க்க முடியாது. இங்கே என் ஊரில் நடக்கிற அட்டூழியத்தை பற்றி என்னுடைய மீடியா பேச மறுக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 10 வருஷம் ஆட்சி செஞ்ச பிறகு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை. எப்படி பேசுகிறாரு அவர்? இந்து பெண்களே உங்கள் தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமிய பெண்களை கொடுத்துருவாங்கன்றது. இது பச்சையாக இனவாதத்திற்கான பேச்சு. இது ஜெனசைடை நோக்கி நகர்த்தும் என்பது தான் விவரமறிந்தவர்களின் அச்சமாக இருக்கிறது. அதனால் இன்டர்நேஷ்னல் மீடியாவோட இந்த கன்சர்னை நீங்கள் யூ ஹேவ் டு டேக் இட் வித் ப்ராப்பர் ஸ்பிரிட். மோடியோட இந்த ஸ்பீச்சால், ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச்சால், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பிரச்சாரத்தால் பாஜகவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுமா குறையுமானா கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். காங்கிரஸ் இதை எப்படி டீல் பண்ணுறாங்க? நீங்கள் பேசக்கூடிய துணியில் பேசுகிறாங்களா இல்லாட்டி ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? இல்லை, காங்கிரஸ் ஹஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அ சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டி. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். காங்கிரஸால் அக்ரஸிவாக பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டாவை எதிர்த்து செக்குலரிசன்ற பேரில் செக்குலரிஸ்ட் ஆங்கிளில் ஃபைட் பண்ண முடியலன்றது தான் நம் காலகட்டத்தின் சோகம். அதுதான் பிஜேபியோட ஸ்ட்ரென்த். காங்கிரஸ் ஷுட் கோ பேக் டு இட்ஸ் ரூட்ஸ்னால் இங்கே எலக்ட்ரல் விக்டரிஸ் இருக்காது. 2 எலெக்ஷன்லையும் தோக்கணும். சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். இப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசிட்டார். அது ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி பரபரப்பாக நிறைய குற்றச்சாட்டுகள் பிரதமர் மேலே வைக்கப்படுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஈசிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தோம்னா இதை கண்டித்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஈசிக்கு. ஸோ இப்போ இது ஒரு சைடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் மீடியா அதை எப்படி பார்க்குறாங்க? ஒரு பிரதமரே ஹேட் ஸ்பீச் பேசிட்டார் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் பார்க்கப்படுது. முக்கியமான இன்டர்நேஷ்னல் மீடியா இந்த இஷ்யூவை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், மோடியோட ஸ்பீச் ரொம்ப ஆபத்தான, அபாயகரமான, அருவருக்கத்தக்க, அயோக்கியத்தனமான, அட்டூழியமான ஒரு ஸ்பீச். மதத்தை தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தெளிவாக சொல்லுகிறது. அதை தாண்டி தேர்தல் நடத்தை விதிமுறை இல்லாவிட்டாலும் கூட இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியின் படியும் 2 சமூகத்தினரிடையே மோதலை உருவாக்குவது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். மோடி என்ன பேசினார்? பன்சுரா, ராஜஸ்தானில் பன்சுரான்ற இடத்துல பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பவரிடமிருந்து பிடுங்கி இல்லாதவனிடம் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறது. இருக்கிறவங்க கிட்டேருந்து பிடுங்கி ஊடுருவல்காரர்கள் நிறையா குழந்தைகளை பெற்றுக்கு வரவங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆப்வியஸ்லி முஸ்லீம்ஸு. அதை தான் அவர் மீன் பண்ணுறாருன்றது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொலம்பஸ் அறிவு தேவையில்லை. ஒரு இடத்துல அவரே அடுத்து முஸ்லீம்ஸ்னு சொல்லிடுறாரு. அதை விட முக்கியமானது அவர் என்ன சொல்கிறாரு? பெண்களே, தாய்மார்களே, உங்கள் மங்கள் சூத்ரா தாலியை கூட காங்கிரஸ் விட்டு வைக்க போகிறதில்ல. உங்கள் மங்கள் சூத்ராவை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட போகிறாங்க. இந்து பெண்களே உங்கள் தாலியை அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு வெளிப்படையாக பேசினார். 4 நண்பர்கள் 4 சவுத்துக்குள்ளே பேச தயங்குற வார்த்தையை பொதுவெளியில் கோடிக்கணக்கான மக்கள் முன்னால் பேசுகிறாரு பிரதமர். இது அப்பட்டமாக தேர்தல் நடத்தை விதிமுறை மட்டுமல்ல, ஐபிசி தண்டனை, இந்திய பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தின்படியும் தண்டனைக்குரிய குற்றம். 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றம். 6 ஆண்டுகள் தேர்தலில் மோடி நிற்க முடியாது, வாக்களிக்கவும் முடியாது. பால் தாக்கரேக்கு அப்படி தான் ஆச்சு. தெளிவாக மதத்தை பயன்படுத்தி அவர் 2006-7 வாக்கில் பிரச்சாரம் பண்ணும்போது அன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை நடவடிக்கையாக எடுத்து 6 இயர்ஸுக்கு அவரோட வாக்குரிமையை பறித்தது. அவரால் நைதர் ஈ கேன் ஓட் நார் ஈ கேன் கண்டெஸ்ட். இது கடந்த கால வரலாறு. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு முதுகெலும்பு இருந்தது. இந்த தேர்தல் ஆணையம் மோடியின் கைப்பாவையாக இருப்பதால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக இதுதான் சம்பவம். இது நாடு முழுவதும் கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியது. சர்வதேச ஊடகங்கள் பெரிய அளவில் எழுதின என்னென்னா, உண்மையான விஷயம் என்னென்னா, உலக நாடுகள், மேற்குலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் உள்ளிட்ட மோடியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கூட, சர்வதேச சமூகம், உலகின் பல நாடுகள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி, அதுவும் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, 20% 20 கோடி மக்கள் முஸ்லீம்கள், எந்த நேரமும் இந்தியாவில் ஜெனசைடு நடக்கலாம் என்பது தான் கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய விவரம் அறிந்த ஜெனசைடு குறித்த அறிவும் ஞானமும் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய நிபுணர்களுடைய அச்சமாகவும் கணிப்பாகவும் இருக்கிறது. ஹிட்லர் 1930களிலும் 40களிலும் நிகழ்த்திய அந்த இனப்படுகொலை, யூதர்களுக்கு எதிராக நிகழ்த்திய இனப்படுகொலை, ஜெனசைடு என்று நாம் சொல்லுகிறோம். இன அழித்தொழிப்பு, ஹோலகாஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்று குவித்தான்.
கேஸ் சேம்பர்ஸில் போட்டு. இன்னமும் அந்த போலந்தில் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா, நல்ல ஒரு இடம், அந்த பேர் மறந்து போச்சு, அங்கே போனீங்கன்னா அந்த நினைவுச் சின்னங்கள் இன்னமும் இருக்குது. இது குறித்து நடத்தப்பட்ட அந்த விசாரணை கமிஷன்கள், அந்த நியூரம்பர்க் ட்ரையல்ஸ்னு சொல்லக்கூடியது இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. 75 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அதில் 98 வயது முதியவர் ஒருவர் தண்டனைக்குள்ளானார். அதன் பிறகு அவர் இறந்து போனார். எதுக்குன்னா, ஹோலோகாஸ்ட், இன அழித்தொழிப்பு, அது ஜெனசைடு எந்த நேரமும் இந்தியாவில் நடக்கலாம் என்பது தான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஜெனசைடு சம்பந்தமாக சில 100 ஆண்டுகளாக நடந்த இன அழித்தொழிப்பு குறித்த அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கணிக்கக்கூடிய விஷயம். இந்த பின்புலத்தில் ஏற்கனவே 2002 மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த கலவரத்தில் 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகள் அமைதி நிலவுது என்பது அபத்தமான பொய். அது 2019 டிசம்பர், 2020 பிப்ரவரி, அந்த 3 மாத காலகட்டத்தில் சிஐஏ கொண்டு வந்த பொழுது நாடு முழுவதும் ஏற்பட்ட கலவரங்களில் 100 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். கொரோனா காலத்தால் அந்த போராட்டம் பிசுபிசுத்தது. அவை இந்த பின்புலத்தில் வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை, விஷம பிரச்சாரத்தை மோடி துவக்கி இருக்கிறார். தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை அவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர் இதை செய்கிறார் என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது. உலகின் பல நாடுகள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றன. அதை பிரதிபலிப்பது தான் சர்வதேச சமூகம், இன்டர்நேஷ்னல் மீடியா இன்றைக்கு இது குறித்து கடுமையான விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியா பொறுத்தளவில் மேபி இந்த இஷ்யூவில் அவங்க மோடி அவர்களை பெருசாக விமர்சித்தாலும், பின்னாடி திரும்பி பார்க்கும்போது மோடியை ஒரு பெரிய லார்ஜர் தென் லைஃப் பர்சனாலிட்டியாகவும் இன்டர்நேஷ்னல் மீடியா பார்க்குற மாதிரி தான் தெரியுது. குறிப்பாக ஒரு சர்வேயில் வந்து மோடி அவர்கள் தான் ரொம்ப பாப்புலரான பிரைம் மினிஸ்டராக இருக்கார். குளோபல் ரேட்டிங்கில் அவருக்கு 76% இருக்குது. ஸோ பைடனை விடலாம் ரொம்ப பாப்புலரான பிஎம்மாக இருக்காருன்றாங்க. அதே மாதிரி இப்போ 5 ஸ்டேட் எலெக்ஷனில் மோடி அவர்கள் ஜெயிச்சப்போ இன்டர்நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக மோடி அவர்களை வந்து இது பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி தான் அதில் கவர் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக இந்தியாவை குறித்த பார்வை எப்படி இருக்குது? மோடி அவர்கள் பிரதமரை குறித்த பார்வை எப்படி இருக்குது? ஸோ ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2-3 விஷயங்களை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இன்டர்நேஷ்னல் மீடியா ஒன்றும் யோகிய சிகாமணிகள் கிடையாது. அவர்கள் வந்து அவர்களுக்கென்று சில அளவுகோல்கள் இருக்கின்றன. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இன்டர்நேஷ்னல் மீடியா, வெஸ்டர்ன் மீடியா, த சோ கால்டு இன்டர்நேஷ்னல் மீடியா, வெஸ்டர்ன் மீடியா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈராக்கில் அமெரிக்கர்கள் 10 லட்சம் ஈராக்கியர்களை கொன்று குவித்தார்கள். எம்பெடட் மீடியாவாக தான் இன்றைக்கி மீடியா ஃபங்க்ஷன் ஆச்சு. அதில் ஒருத்தங்க கூட இன்றைக்கி இவ்வளோ பேசக்கூடிய மோடியை பற்றி இவ்வளோ பேசக்கூடிய நியூயார்க் டைம்ஸோ, நியூயார்க்கு வாஷிங்டன் போஸ்ட்டோ, லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸோ, சிஎன்என்னோ, ராய்ட்டர்ஸோ, பிபிசியோ எவனுமே வந்து அன்றைக்கு வந்து புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி இன்றைக்கு வரைக்கும் கூட வந்து இவர்கள் ஒன்றும் பெரிய அளவில் சிலாகிக்கிறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சில தனிநபர்கள் வெளியில் வந்து, குறிப்பாக ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட், அவர் பெயர் மறந்து விட்டது, அவர் தான் வந்து இது எந்த அளவுக்கு ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர் எம்பெடட் ஜேர்னலிஸ்ட்டாக போயிட்டு அதன் பிறகு வெளியில் வந்து தன் மனசாட்சியின் உந்துதல் காரணமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து விலகி ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார். ஆகவே இந்த மீடியா, இன்டர்நேஷ்னல் மீடியா, இன்றைக்கி மோடியை குறை சொல்லக்கூடிய, மோடியோடைய பன்சூரா ஸ்பீச்சுக்கு பிறகு இந்துக்களின் தாலி அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்கன்ற மோடியோட இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு மோடியை கடுமையாக விமர்சிக்கிற இந்த இன்டர்நேஷ்னல் மீடியா யோகிய சிகாமணிகள் கிடையாது. இவர்கள் அயோக்கியர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் பெரும்பாலான பப்ளிக் ஒப்பீனியனை, வெளிநாடுகளில் மட்டுமல்ல இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மீடியாவை யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய யோகியதை, அவங்களுடைய பின்புலத்தை கேட்டிங்கன்னா அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அவன் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது, அவர்கள் சொல்வதற்கு சர்வதேச அளவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இம்பேக்ட் இருக்குமானா சத்தியமாக இருக்கும். ஆகவே நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர்கள் மேற்குலக நாடுகளில் உள்ள பெரும்பாலான மக்கள், எல்லா ஊர்லேயும் மக்கள் நல்லவர்கள் தான், அந்த மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிறார்கள். அந்த அளவில் இது வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது, அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையா பொய்யான்னு அப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா உண்மை. அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கவலை நியாயமானது. ஏன்னா இது ஜெனசைடை நோக்கி நகுத்தும். ரெண்டாவது. மூணாவது, இதற்கான யோகியதை அவங்களுக்கு இருக்கானா அது வேறு விஷயம். ஆகவே நம்ம we have to take it with a pinch of salt. ஈராக்கில் கண்டிக்க துப்பு இல்லாதவன் இன்றைக்கி வந்து காசாவில் வந்து 7 மாதமாக வந்து 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் ஆர்மியோட தாக்குதலில். அதில் 30,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகளும் பெண்களும். கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய கருப்பையிலிருந்து குழந்தைகள் உயிரோடு மீட்கப்படுகின்றன. சமீபத்தில் ரம்ஜான் அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொல்லுகிறார், நான் அல்லாவை வேண்டுவது எங்களுக்கு சீக்கிரம் இறப்பை தா. ஐ எம் ப்ரேயிங் அல்லா டு கிவ் அஸ் டெத் இம்மீடியட்லி. ஏன்னா வாழ்க்கை வந்து நரகத்தை விட மோசமாக இருந்துக்கிட்டு இருக்குது. 1000 பேருக்கு ஒரு கழிப்பறை. இந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு டேப் தண்ணியை பிடிக்கிறதுக்கு 4000 பேர் நிற்கிறாங்க.
2 மில்லியன் மக்கள் 22 லட்சம் மக்கள் வந்து நடுத்தரில் நிற்கிறாங்க. 75% கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, யுஎன்ஏடி ஒர்க்கர்ஸ் 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். ஜஸ்ட் ஒரு பானை சோத்துக்கு சில சோறு பதன்ற மாதிரி. இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு மனிதகுல விரோதிகளான மிருகங்களான இஸ்ரேலியர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது அமெரிக்கா. கண்ணு முன்னால் நடக்கிற படுகொலை. இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இந்தியாவை பற்றி பேசுறதுன்னா? அது நியாயமான கேள்வி. ஆனால் அந்த கோணத்தில் மட்டும் நீ பார்க்க முடியாது. இங்கே என் ஊரில் நடக்கிற அட்டூழியத்தை பற்றி என்னுடைய மீடியா பேச மறுக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையது கொண்டு மெய்யது பற்றி அமைதியாக இருக்கான். நேஷ்னல் மீடியா பச்சையாக ஒரு பிரைம் மினிஸ்டர் மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தாலே அவர் புதிய இலக்குகளை தொட்டு கொண்டிருக்கிறார். 2014 2019 மோடி இவ்வளோ கேவலமாக பேசலை, நிச்சயமாக பேசலை. ஆனால் 24 ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. 10 வருஷம் ஆட்சி செஞ்ச பிறகு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை. பச்சை பொய்ய காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி இஸ்லாமியர்களோட இருக்கிறவங்ககிட்ட வந்து பிடிங்கி இல்லாத ஒன்று கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட 2 கார் இருந்ததுன்னா 1 காரை கொடுத்துருவாங்க, 2 வீடு இருந்ததுன்னா அவங்க ஒரு வீடை கொடுத்துருவாங்க, உங்களோட நகைகளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இந்து தாய்மார்களே, அவர் வந்து இஸ் அ பவர்ஃபுல் ஸ்பீக்கர். மோடி உங்களுக்கு தெரியும், இஸ் அ பவர்ஃபுல் ஆரேட்டர். மோடி புரியாதவங்க கூட மோடியோட ஸ்பீச் இழுத்து நிற்க வைக்கும். ஏன்னா அந்த ஒரு கவர்ச்சிக்குரிய தலைவர் தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. எப்படி பேசுகிறாரு அவர்? இந்து பெண்களே, உங்கள் தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமிய பெண்களை கொடுத்துருவாங்கன்றாங்க. இது பச்சையாக வந்து இனவாதத்திற்கான பேச்சு. ஆகவே இது ஜெனசைடை நோக்கி நகர்த்தும் என்பது தான் விவரமறிந்தவர்களின் அச்சமாக இருக்கிறது. அதனால் இன்டர்நேஷ்னல் மீடியாவோட இந்த கன்சர்னை நீங்கள் யூ டு டேக் இட் வித் ப்ராப்பர் ஸ்பிரிட். சொல்கிறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கான அது வேறு. அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும். ஸோ இப்போ மோடி அவர்களோட இந்த ஸ்பீச் பற்றி நம்ம பேசும். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம், இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு பேச தகுதி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி இன்டர்நேஷ்னல் மீடியா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்தப்போ, பவருக்கு வந்தப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்கன் மீடியா எல்லாம் ஃபுல்லாக பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணுறாரு? அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன இஸ்ரேல் எக்ஸாம்பிளே ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள். இஸ்ரேலியர்கள் யூரோப்பியன் நலனுக்கு தேவை, யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு தேவை, அமெரிக்காவுக்கு தேவை. ஸோ இஸ்ரேலில் வந்து அவங்க விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியா ஒரு இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். எஸ், அந்த வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸோட ஒப்பீனியனை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நல்ல பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. யூ கம் டு த கரெக்ட் பாயிண்ட். பப்ளிக் ஒப்பீனியனை அவன் எக்கோ பண்ணுறான்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸோட ஒப்பீனியனையும் எக்கோ பண்ணுறான்றது ரெண்டாவது. இப்போ ப்ரிவைலிங் ஒப்பீனியன் இன் த வெஸ்ட், வென் வி சே வெஸ்ட், யூஎஸ் அண்ட் இப்போ டாமினன்ட் கண்ட்ரீஸ் இன் யூரோப், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து இல்லைலாம், அங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கணிப்பு மோடி 3வது முறையாக சிம்பிள் மெஜாரிட்டியில் மறுபடியும் வரார். பட் அவர்களுடைய விஷ், அவங்களுடைய விருப்பம், மோடி ஷுட் நாட் கம். ஏன்னா எ தேர்ட் டேர்ம் ஃபார் மோடி will disturb the present power equilibrium in global politics என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதாவது மோடிக்கு 3வது முறையாக ஒரு வாய்ப்பு இந்தியாவில் கிடைப்பது என்பது சர்வதேச அரசியலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோபல் பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவலிபிரியம் இருக்குல்ல, அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை வந்து இப்போ அந்த ஸ்டேட்டஸ்கோ, அந்த பவர் ஈக்குவலிபிரியம். இப்போ அந்த பவர் ஸ்டேட்டஸ்கோ ஒன்று இருக்கு இல்லையா, சமநிலை, வாட் எவர் மேபி யூ கால் இட். சில நேரங்களில் இங்கிலீஷ் நமக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ் தான். பவர் ஈக்குவலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணிவிடுன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. பிகாஸ் பாஸ்ட் 10 years, எஸ்பெஷலி மோடி 2.0ல ஹீஸ் enhanced ரோல் இன் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், எஸ்பெஷலி இன் உக்ரைன். அது வந்து வெஸ்டர்ன் பவர்ஸுக்கு, எஸ்பெஷலி யூஎஸுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இஎஸ் மெயின்டைனிங் 2 வருஷமாகுது யுக்ரைன் வார் ஸ்டார்ட் பண்ணி. 22 February 24 ஸ்டார்ட் ஆன வார் இன்னையோட 2 வருஷம் 2 மாதம் முடியுது, நேற்றோடு முடியுது. அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ் ரஷ்யாவையும் விட்டு கொடுக்காமல் யுக்ரைனையும் விட்டு கொடுக்காமல், ரஷ்யா பக்கமும் சேராமல் உக்ரைன் பக்கமும் சேராமல், ரஷ்யாவிலேருந்தும் ஆயிலை இம்போர்ட் பண்ணிக்கிறது, G20லேயும் வந்து ஒரு பேலன்ஸான ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுன்றதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இதை ஒரு கன்சர்ன், ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது, எஸ்பெஷலி அமெரிக்கன்ஸுக்குன்னா. தேர்ட் டேர்ம் ஃபார் மோடி வந்து ஈ வில் பிகம் அன் அனதர் புட்டின் ஆர் அனதர் ஜி. ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் நேரு காலத்துலேருந்து அப்படி தானே சார்? இல்லை, அந்த பாலிசி நேருவோட நான் அலைன்டு வேறு, இன்றைக்கி இருக்க பவர் ஸ்ட்ரக்சரில் இருக்க நான் அலைன்டு வேறு. நான் அலைண்டாக இருக்கிறது வேறு, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு தன்னை சூப்பர் பவராக வளர்த்துக்கிறது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வகுருன்னு பேச ஆரம்பித்ததெல்லாம் லோக்கல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்க்கும். நீ விஸ்வகுருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிரைசிஸில், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான கிரைசிஸில், when the world is becoming extremely polarized,
ரெண்டு பக்கமும் சேராமல் நிற்கிறதுன்றதெல்லாம் பெரிய விஷயம். அது பாராட்டுக்குரிய விஷயமான இன் சென்ஸ் எஸ் பாராட்டுக்குரிய விஷயந்தான். ஆனால் இதில் நேருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆம்பிஷன்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. விஸ்வகுருன்னு அவர் தன்னை என்றைக்குமே சொல்லிட்டது கிடையாது. இவர் தன்னை விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறார். சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கும்போது புட்டினோடையும் ஒரு ஹேண்டு, ஜெலன்ஸ்கியோடையும் ஒரு ஹேண்டு, ஜியோடையும் ஒரு ஹேண்டு, எரகோடனோடையும் ஒரு ஹேண்டு, பைடன்கிட்டையும் பேசிக்கிறது. ட்ரம்ப் எலெக்ஷன் அப்போ ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு போய் பேசினவர் இவர். அதெல்லாம் அங்கே என்ன மாதிரியான, அங்கே ட்ரம்ப் வந்தாலும் டெமோக்ராட்ஸ் வந்தாலும் நல்லா ஞாபகம் வைங்க, ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லிவிட்டு பைடன் வந்தோன்னா கை கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஆனால் அமெரிக்கன் பவர் சென்டர்ஸ் ட்ரம்ப் ஆதரித்தாலும், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும், அவன் நாட்டில் போய் நீங்கள் வந்து ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்ன்றதை அவன் ஒத்துக்க மாட்டான். ரிப்பப்ளிகன்ஸே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யூ ஆர் ட்ரையிங் டு க்ரோ பியாண்ட் யுவர் பேராமீட்டர்ஸ், அதாவது லார்ஜர் தேன் லைஃப் சைஸ். ஏன் வெஸ்டர்ன் மீடியா, இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன், வெஸ்டர்ன் மீடியாவோட இந்த ஸ்டாண்டுக்கு அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. அந்த ஸ்டாண்டுக்கு அவங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய, செக்யூலரிசத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் கிடையாது. அது இருக்கலாம். அதை விட முக்கியமானது என்னென்னா பப்ளிக் ஒப்பீனியன் விட முக்கியமானது என்னென்னா தே ஆர் எக்கோயிங் தி சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் கவர்மெண்ட்ஸ் தட் லுக் திஸ் மேன் நரேந்திர மோடி கம்மிங் பேக் டு பவர் ஃபார் third time with a simple majority will definitely be a bad news for US and the dominant powers in the Europe, because he has the capacity to disturb the powers equilibrium. அதை தான் நான் ரொம்ப சிம்பிள் டேர்மில் சொன்னேன். a third term for Modi will disturb the definitely disturb or the potential or a potential vast potential to disturb the present equilibrium in global politics. இவ்வளோதான். இப்படி தான் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அவனுக்கு 1000 நோக்கம் இருந்தாலும் இங்கே நடக்கிற அட்டுழியத்தை இந்தியன் மீடியா பேசிச்சானா, எமர்ஜென்சியில் கூட இவ்வளோ சப்சர்வியண்ட்டாக மீடியா, என்டையர் மீடியா ஹஸ் பின் கேப்சர்டுங்க. நீங்கள் யாரோ 4ஆம் தர அரசியல்வாதி பேசிட்டு போகிறான்னா விட்டுடலாம். நீங்கள் ரேபல் ரவுசர்ஸ் வாங்க, உமா பாரதி, பிரக்யா தாக்கூர், பிரவீன் டோகாடியா, இந்த மாதிரியான நுபுர் சர்மா, இந்த மாதிரியான தேர்ட் ரேட்டு ஹியூமன் பீயிங்ஸ், கீழ்த்தரமான மனிதர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பேசினான்னா நீ கடந்து போகலாம். ஏன்னா எல்லா பிஜேபியில் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். பேசுகிறவர் இந்த நாட்டோட பிரதம மந்திரி. அப்போ என்ன நெரேட்டிவை அவர் செட் பண்ணுறாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஆர் சிட்டிங் ஆன் அ டிண்டர் பாக்ஸ். ஜெனசைடு நடப்பதற்கான எல்லா சூழலும் நிலவக்கூடிய ஒரே நாடு இந்த உலகத்தில் எதுனா இந்தியா தான். இது திரும்ப திரும்ப கடந்த 5 ஆண்டுகளாக மோடி வந்ததுலேருந்து, குறிப்பாக பாஸ்ட் 5 இயர்ஸாக விவரம் அறிந்தவர்களால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய விஷயம்தான் இது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை மறுக்கிறவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அயோக்கியர்கள்னு அர்த்தம். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது தட் டு வென் திஸ் மேன் வென் ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர், என்ன ட்ராக் ரெக்கார்டு, எத்தனை ஆயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது எஸ்பெஷலி ஆஃப்டர் சிஏஏ இந்த மாதிரியான பேச்சுக்கள் வெறும் எலெக்ஷனோட மட்டும் நின்றுடுமா? இதோட அடுத்த கட்டத்துக்கு இது எலிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இதுதான் இப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம். ரைட். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டோட பிரதமர் இப்படி பேசுகிறதுன்றது சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க. அப்புறம் 2019 பேசினதை விட 24 இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக, 19 கூட இவ்வளோ மோசமாக பேசலாங்க, அக்ரெசிவாக பேசுகிறாரு. 14 பேசும்போது வளர்ச்சியை பற்றி தான் பேசினார், ஊழலை பற்றி பேசினார், வளர்ச்சியை பற்றி பேசினார். ராமர் கோயில் கட்டுவன்லாம் அவர் பேசவே இல்லை. ரைட். 370 பற்றி கூட பெருசாக பேசலை. ஸோ இப்போ என்னன்னா, பிரதமரோட பேச்சில் கொஞ்சம் ஒரு ராடிக்கல் நேச்சர், கொஞ்சம் நிறைய கம்ப்ளீட் ஷிஃப்ட், பேராடிகம் ஷிஃப்ட், முஸ்லீம் ஸ்பீச், இந்த விஷயங்கள்லாம் வருது இல்லையா? 3வது கட்டத்திலங்க நீங்கள் வந்து when you are going into a third term, நீங்கள் வந்து வளர்ச்சியை பற்றி பேசாமல், 10 ஆண்டு கால சாதனையை பற்றி பேசாமல், பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பேசாமல், ப்ரொடக்டிவாக உங்களுடைய அஜெண்டாவில் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இல்லாமல், உங்களோட ஆர்எஸ்எஸோட டைம் டெஸ்டட் வெப்பனான ஆன்டி முஸ்லீம் வெனாமை வந்து பிரதம மந்திரி கக்குறாருன்னா அது ஆபத்தானது. இதை புரிஞ்சுக்கோங்க. பிரக்யா தாக்கூரோ, நுபுர் சர்மாவோ, சாத்வி ரித்தம்பராவோ பேசுனாங்கன்னா ஒதுக்கி தள்ளிட்டு போகலாம். எலெக்ஷன் டைமில் பேசுகிறான், அப்புறம் இதை சரி பண்ணிவிடுவாங்க, எல்லோரும் இதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. பேசுகிற ஒரு பிரைம் மினிஸ்டர். ஸோ மோடி அவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு த்ரெட் இருக்குது, காங்கிரஸுக்கு ஓட் போட்டிங்கன்னா முஸ்லீம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, உங்களோட வாழ்வாதாரம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்ற ஒரு இந்துக்களுக்கு ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் பிரதமர் உருவாக்குறார். ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துறது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட தெளிவாக மோடியோட ஸ்பீச்லேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இதை பேசலை. தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள் போகும்போது இங்கே இந்த பருப்பு வேகாது, கொஞ்சம் நஞ்சம் வாய்ப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் காரி துப்புறாங்க இந்த ஸ்பீச்சை. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் காரி துப்புறான். வட இந்தியாலையும் துப்புறான், இங்கே அதிகமாக துப்புறான். இங்கே அதை பேசியிருந்தா
உங்களுக்கு இன்னும் இருக்கிற சான்ஸ் போயிடும், ஒரு 4-5 சீட்டு ஜெயிக்கிறதாவது போயிடும். அதனால் பேசாமல் கரெக்டாக அந்த டைமிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸுக்கு முன்னால் நான் அடுத்த 5 ஃபேஸ் மே மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி தான் முடியுது, வாரணாசியில் மோடி தொகுதி உட்பட. தெளிவாக பிஜேபியோட எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜியோட ஃபல்கரம் அச்சாணியாக ஆன்டி முஸ்லீம் நரேட்டிவ், ஹிந்துஸ் ஆர் இன் டேஞ்சர்ன்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு பிஜேபியோட தேர்தல் பிரச்சாரத்தின் அச்சாணியாக உருப்பெற்று இருக்கிறது. இந்த காரியத்தோட மூலகர்த்தாவாக பிரதமரே வருகிறார். அப்போ இது எவ்வளோ ஆபத்தானது? ஏன்னா மோடி பேசின அடுத்த நாள் அமித்ஷா பேசுகிறார், இன்றைக்கி தெருவா பேசுகிறானுங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் ராஜஸ்தான் மக்களே எடுத்து வைப்போம், இந்த ஸ்பீச் அங்கே தான் அவர் கொடுக்குறாரு. எப்படி இதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ ராஜஸ்தானில் டெஃபினட்டாக முஸ்லீம்ஸ் வந்து மெஜாரிட்டி கிடையாது, ப்ராபப்ளி 10% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியலாகவும் பெரிய பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி கிடையாது. இப்போ மேபி ஜூஸ் அப்புறம் சில கம்யூனிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தால் கூட ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பார்சிஸ்லாம் என்ன ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலும் பெருசாக ஸ்ட்ராங் கிடையாது, நம்பர்லேயும் பெரிய எண்ணிக்கை கிடையாது. ஸோ அந்த ஒரு குரூப்பை பார்த்து எப்படி பயப்படுற மாதிரி? நாட் ஓன்லி ராஜஸ்தானுங்களுங்க, நார்த் இந்தியாவுக்கு கொடுக்குற மெசேஜ். எப்படி இதை பண்ண முடியுதுன்னு கேட்குறேன். இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதே காட் த வேர் வித் ஆல். ஏன்னா மைனாரிட்டி 20% இருக்குது, 20% வந்து 80% சாப்பிடுவான்ற அந்த ஃபியரை வந்து டெவலப் பண்ணுறது எப்படி நம்ப வைக்க முடியுதுன்னு கேட்குறேன். அதுதான் நெரேஷனு, அதுதான் வந்து நம்ப வைக்கிறது. ஏன்னா அந்த பாஸ்ட் வூண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்குல்ல. நீங்கள் இது வந்து லாங் சப்ஜெக்ட். ஏன் வந்து அங்கே பிஜேபி வளர்ந்த மாதிரி இங்கே வளரல அப்படின்னா, என்டையர் நார்தர்ன் பெல்ட்டில் வந்து முகல் ரூல்லேருந்து அங்கே வந்த படையெடுப்புகள்லேருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. அந்த ஸ்கேர் வந்து இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மறக்கடிக்கப்பட வேண்டியதை, மறக்க வேண்டியதை தட்டி தட்டி எழுப்பி மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்பீச்சஸ் வந்து வட இந்தியாவில், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட இந்தியாவில் ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் எடுப்படுமா எடுப்படாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். ஆப்வியஸ்லி அது உங்கள் மனசில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இவ்வளோ தூரம் இதை கடுமையாக கண்டிக்கிறோம், இன்டர்நேஷனல் மீடியா அது எடுப்படுது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த ஸ்பீச், மோடியோட இந்த ஸ்பீச் எடுப்படுமா எடுப்படாதானா எடுபடும் என்று நம்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்னும் ஃபோக்கஸ்டாக ரேசர் ஷார்ப்பாக பேசுனீங்கன்னா, மோடியோட இந்த ஸ்பீச்சால், ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச்சால், இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பிரச்சாரத்தால் பாஜகவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடுமா குறையுமானா கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக இந்த இஷ்யூவை வச்சு ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்கலாம். அதுதான் இதில் இருக்க பெரிய ட்ராஜடியை. இவ்வளோ தூரம் பேசி இது தப்பு பண்ணுறீங்க, பெரிய அளவில் தப்பு பண்ணுறீங்க, இட் மை லீட் ஈவன் அப் டு ஜெனசைடு, இது யாரும் நிம்மதியாக வாழ முடியாது, இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு சரிங்க இதெல்லாம் கரெக்டாக, இது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா இந்த ஸ்பீச்சை சும்மா போகிற போக்கில் வாயில் வந்ததை பேசுவோன்னு மோடி பேசல. இட் வாஸ் அ கால்குலேட்டட் அட்டெம்ப்ட். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்குது, ஆர்எஸ்எஸ் அவரை வழி நடத்துது. அவருக்கே இன்ட்யூட்டிவாக சில விஷயங்கள் தெரியும். அது தேர் மாஸ்டர்ஸ் இன் வின்னிங் எலெக்ஷன்ஸு. சாதனையை சொல்லி 10 வருஷமாக நீ சாதிச்சு கீழ்ச்சதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. உன்னோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத சொல்லி நீ ஓட்டு கேட்க முடியாது. மாறா டைம் டெஸ்டட் வெப்பன் ஆன்டி முஸ்லீம் வேணாம். இது நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. ஸோ இப்போ ஓகே, இப்போ ராஜஸ்தானில் இந்த மாதிரி பிரதமர் பேசுகிறாரு. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். காங்கிரஸ் இதை எப்படி டீல் பண்ணுறாங்க? நீங்கள் பேசக்கூடிய துணியில் பேசுகிறாங்களா, இல்லாட்டி ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? இல்லை, காங்கிரஸ் ஹஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அ சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டி. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். காங்கிரஸ் இஸ் எ சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டி ஃபார் ஏஜஸ். எப்போ? நேரு காலத்துலேருந்தே. அதுவும் கடந்த 10 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியாக தான் மாறி இருக்குது. அக்ரெசிவாக செக்குலரிஸ்ட்டை வச்சு காங்கிரஸால் பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டாவை ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் இதில் இருக்க விஷயம். பட் இது காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. மக்கள் கோபப்படுறாங்க. சவுத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். மோடியோட ஸ்பீச்சு ஈவன் பிஜேபி சப்போர்ட்டர்ஸே முகம் சொலிக்க வைத்திருக்கிறது. ரொம்ப மோசமாக பேசுகிறாரு பிரைம் மினிஸ்டர். பட் நார்த்தில் எப்படின்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸால் அக்ரெசிவாக பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டாவை எதிர்த்து செக்குலரிசன்ற பேரில், செக்குலரிஸ்ட் ஆங்கிளில் ஃபைட் பண்ண முடியலன்றது தான் நம் காலகட்டத்தின் சோகம். அதுதான் பிஜேபியோட ஸ்ட்ரென்த். காங்கிரஸ் ஷுட் கோ பேக் டு இட்ஸ் ரூட்ஸ்னால் இங்கே எலக்ட்ரல் விக்டரிஸ் இருக்காது. 2 எலெக்ஷன்லையும் தோக்கணும். ஸோ இந்த மோடியோட இந்த மோடி அஜெண்டாவை செட் பண்ணுறாரு, மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மோடி இஸ் ஆக்டிங், அதர்ஸ் ஆர் ரியாக்டிங், எஸ்பெஷலி த அப்போசிஷன் இஸ் ரியாக்டிங். பேசிக் கொஸ்டின் இதுதான். மோடியோட இந்த ஸ்பீச் அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு பிஜேபிக்கு வெற்றியை கொடுக்குமானா கொடுக்கலாம். ஸோ தே மே அச்சீவ் தர் கோல். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராஜடியே. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுல சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய சிக்கல் இருக்கும். தட்ஸ் அ கரெக்ட் கொஸ்டின், கரெக்ட் பாயிண்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை காங்கிரஸ் ஹேண்டில் பண்ணுறதுல காங்கிரஸுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும்
நிரம்ப சிக்கல்கள் இருக்கிறது. அது பேசினா ப்ரோ முஸ்லீம்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். பேசினா ப்ரோ முஸ்லீம்னு பிராண்ட் பண்ணிவிடுவான். பேசாமல் இருந்தோன்னா முஸ்லீம்ஸ் ஓட்டும் வராது, இந்துஸ் ஓட்டும் வராது. வாட் யூ கால் இட் இன் ப்ராக்டிக்கல் பார்லன்ஸ் என்ன சொல்லுவீங்க நீங்கள் வந்து catch-22 சுச்சுவேஷன். நெய்தர் இயர் நார் தேர், ஃப்ரம் ஃப்ரையிங் pan to fire, ஃப்ரம் ஃப்ரையிங் pan to fireனுவான். எரியிற நெருப்புலேருந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே ஊழற கதை. ஸோ மறுபடியும் another term, மோடி வந்து has put Congress in a spot, in a tight spot. அதான் இன்றைக்கி இந்தியாவோட பிரச்சனையா. People have become communal. People have become extremely communal. நினைச்சே பார்க்க முடியாது. Because when as we said several times, Modi is the symptom, not the disease. அப்போ காங்கிரஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும்? சார், கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. மோடி அவர்கள் ராஜஸ்தானில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் அதை ரசிக்கல மக்கள், அதை வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா தான் தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க நீங்கள் சொன்னீங்க. பட் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே மல்டி ஃபேஸஸ் எலெக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு, மல்டிபிள் ஃபேஸஸில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே குவைட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் அக்ரெசிவாக மற்ற ஃபேஸ்லலாம் அக்ரெசிவாக எலெக்ஷன்ஸை வந்து பேச முடியும். ஸோ இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த மல்டிபிள் ஃபேஸஸில் எலெக்ஷன்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு வகையில் பிஜேபி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையாவே. இது ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடந்தப்பே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா நார்த் இந்தியன் மீடியாவும் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி பயங்கரமாக ஸ்வீப் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அலை. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்கள பொறுத்தளவில் நார்த் இந்தியாவுக்கு ஒரு ப்ரொபகண்டா கேம்பெயின் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக அதை பண்ணல அவங்க. ஆக்சுவலாக நார்த் இந்தியன் பீப்புளை மைண்டில் வச்சு, நாங்கள் தமிழ்நாடு ஸ்ட்ராங்கான ஆன்டி பிஜேபி பேஸ்டனாக இருந்தால் அதே நாங்கள் கிராக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இமேஜ் அங்கே கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான், அது வந்து மீடியா அவங்க கையில் இருக்குது, மீடியாவை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ராங் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் இருக்க ஒரு ஸ்டேட்டில் வந்து நாங்கள் தமிழ்நாடையே கிராக் பண்ணிட்டோன்னு புழுவுறாங்க. ஜூன் 4 போட்டியை தொடங்கும் போது தெரியும். ஆனால் அவனுக்கும் அது தெரியும். அது வந்து என்னென்னா, நார்த் இந்தியாவில் அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா நார்த் இந்தியாவில் தெர் ஆர் கிராக்ஸ். எப்படி பார்த்தாலும் இவங்களோட பழைய விக்ட்ரி உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. தே மே எமர்ஜ் அஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் 300லாம் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. எங்கேயுமே மோடி இப்போ 400 பார்னு பேசுகிறதே இல்லையே. இந்துக்கள் தாலி அறுத்து இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்கன்னு தான் பேசுகிறாரு ஒழிய 400 சீட்டு கொடுப்போன்னு எங்கே பேசினார்? 317 பேசிட்டு இருக்காரு. இல்லை, அதுவும் கிடையாது. இப்போ பூரா இதுதான் இஸ்லாமிய வெறுப்பு தான் வந்து திரும்ப வருது. அது பன்சூராவில் பேசின பிறகு வெஸ்டர்ன் யூபியில் பேசுகிறாரு, அப்புறம் டிங்குன்னு இன்னொரு இடத்துல பேசுகிறாரு, ராஜஸ்தானில் 3 கூட்டத்தில் அதே பேசுகிறார். ஆகவே அவங்க வளர்ச்சியை சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இல்லை. வளர்ச்சியை சொன்னால் ஓட்டு வராதுன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட டைம் டெஸ்டட் வெப்பன் இஸ்லாமிய வெறுப்பு. பிகாஸ் ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டா என்ன? ஷோ முஸ்லிம்ஸ் தேர் பிளேஸ் இன் சொசைட்டி. 6 லெட்டர் வேர்டுன்னுவாங்க. ஷோ முஸ்லிம்ஸ் தேர் பிளேஸ் இன் ஹிஸ்ட்ரி, இன் சொசைட்டி. அவ்வளோதான். ஷோ முஸ்லிம்ஸ் தேர் பிளேஸ் இன் சொசைட்டி. இதுதான் அவங்களோட ஒரே அஜெண்டா. ஆர்எஸ்எஸ்ஸால் மோடி வழிநடத்தப்படுகிறார். நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு இது. இந்த நெரேட்டிவை அவங்க செட் பண்ணுறாங்க. நாளைக்கு 2வது ஃபேஸு, அதுக்கப்புறம் 5 ஃபேஸு. அதில் என்னென்ன நடக்க போகுதுன்றது இயற்கைக்கு தான் தெரியும். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி.